chain reaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in uncontrolled chain reaction the number of neutrons multiplies indefinitely and causes fission in a large amount of fissile material. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா uncontrolled. ஸோ பேர்லேருந்து தெரியுது கண்ட்ரோலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அந்த ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் fissile material வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This result in the release of huge amount of energy within a fraction of second. ஒரு fraction of secondல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க, ஆட்டம் பாம்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அன்கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வந்து அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் இருக்குது. ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் அப்படியே வேகமாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறைய எனர்ஜி வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூரிங் எ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அபவுட் 2 to 3 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆல் தீஸ் நியூட்ரான்ஸ் ஆர் மே நாட் பி அவைலபிள் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன். ஸோ எல்லா நியூட்ரான்ஸும் வந்து ஃபர்தராக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காது, அவைலபிளாக இருக்காது. சம் மேபி எஸ்கேப் ஃப்ரம் த சிஸ்டம். திஸ் இஸ் டெர்ம்ட் அஸ் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ சிலது வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அது பேர் என்ன சொல்கிறாங்க, லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் மே பி அப்சார்ப்ட் பை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் ப்ரெசென்ட் இன் த சிஸ்டம். ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் 2 ஃபேக்டர்ஸ் லீட் டு லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் மூலமாக நடக்கும். இன்னொன்று வந்து நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அந்த மெட்டீரியலில் ப்ரெசென்ட்டாக இருக்குல்ல, அது வந்து நியூட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டூ ஃபேக்டர்ஸ்னால லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன் the rate of production due to nuclear fission must be more than the rate of its loss. ஸோ நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற நியூட்ரான்ஸ் வந்து லாஸை விட அதிகமாக இருக்கணும். லாஸை விட பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம்? திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி when the size mass of the fissionable materials is equal to ஒரு செர்டைன் ஆப்டிமம் வேல்யூ. ஒரு செர்டைன் ஆப்டிமம் வேல்யூக்குள்ளே வந்து நமக்கு அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியலை வந்து இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி when the size of the fissionable material is equal to certain optimum value. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. ஸோ மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மினிமம் மாஸ் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கிரிட்டிக்கல் மாஸ் எம்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சுரல் டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். நம்ம ஃபிசைல் மெட்டீரியல் வந்து டெஃபினேஷன் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபிசைல் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா அந்த நேச்சுரல் டென்சிட்டி அண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the mass of the fissile material is less than the critical mass, it is termed as critical mass. So fissile material பார்த்தீங்கன்னா less than critical மாஸாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து சப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். if the mass of the fissile material is more than the critical mass, it is termed as super critical அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப் கிரிட்டிக்கல்லாம் என்ன, சூப்பர் கிரிட்டிக்கல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஆஃப் த fissile மெட்டீரியல் வந்து கிரிட்டிக்கல் மாஸோட கம்மியாக இருந்ததுன்னா அது சப் கிரிட்டிக்கல், அதே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In an uncontrolled chain reaction, the number of neutrons and the number of fission reaction multiply almost in the geometric projection. ஸோ செயின் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸும் அதே மாதிரி ஃபிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளை ஆகிட்டே போகும். எப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் மல்டிப்ளை ஆகிட்டே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். an atom bomb consists of a fissile material whose mass is subcritical அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டம் பாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து 2 சப்கிரிட்டிக்கல் இருக்கும், மாசஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சைடு.
ஸோ ஒரு மூவபிள் சிலிண்டர் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான் U-235 வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2 சப்மாஸ் இருக்கும், ஒரு கேப் இருக்கும், 2ஆக பிரிச்சிருக்காங்க. 2 சப்கிரிட்டிக்கல் மாசஸ் இருக்கும், ஒரு மூவபிள் சிலிண்டர் U-235 வச்சுருக்காங்க. When atom bomb consists of piece of fissile material whose mass is subcritical நம்ம பார்த்தோம். This piece has a cylindrical void. ஒரு வெற்றிடம் இருக்கும். voidனா பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம். ஸோ இந்த வெற்றிடம் தான் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது பாருங்கள். ஒரு வெற்றிடம் இருக்கும், ஒரு cylindrical void இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This piece has a cylindrical void. It has a cylindrical fissile material which can fit into the void and its mass is also subcritical. ஸோ ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு U-235 மூவபிள் சிலிண்டர் பார்த்தீங்களே, ஸோ அந்த வாய்டு வந்து ஃபிட் ஆகுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சப்கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when the bomb has to be exploded, the cylinder is injected into the void using a conventional explosive. ஸோ கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் மூலமாக அந்த வாய்டு வந்து நகர்த்துறாங்க. ஸோ நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா 2 சப்மாஸ் பார்த்தோம் இல்லையா, சப்கிரிட்டிக்கல் மாஸ் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூவபிள் U-235 வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சப்கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் மூலமாக மூவ் பண்ணுறோம். இப்படி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிசைல் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா இது கூட போய் ஜாயின் ஆகும்போது சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸாக மாறிடுது. ஸோ 2 சப்கிரிட்டிக்கலாக இருக்குது, இங்கேயும் சப்கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் ஆகிடுது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது. ஸோ இந்த சிலிண்டரை வந்து இங்கே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கலாக ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து வேறு டயக்ராம் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. ஸோ இந்த உங்கள் புக்கில் இருக்க டயக்ராம் இதுதான். கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது, கன் பேரட் இருக்குது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் டார்கெட் வந்து மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 சப்கிரிட்டிக்கல் மாஸ்குள்ளேயும் வந்து இன்னொரு U-235 சிலிண்ட்ரிக்கல் மாஸை வந்து மூவ் பண்ணும்போது சூப்பர் கிரிட்டிக்கலாக மாறிடுது. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. During this explosion, tremendous amount of energy in the form of heat, light and radiation is released. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ், அதாவது கணக்கிட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட், லைட் அண்ட் ரேடியேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ரீஜன் ஆஃப் வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்ட் இன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அலாங் வித் எமிஷன் ஆஃப் ஹசார்டர் ரேடியேஷன்ஸ் லைக் காமா ரேஸ். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஹசார்டர் ரேடியேஷன் லைக் காமா ரேஸோட ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் adversely affect the living கிரியேச்சர் வந்து இந்த காமா ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காமா ரேஸ் ஹீட்டு, ப்ரெஷரு, டெம்பரேச்சர் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். லிவிங் கிரியேச்சர்ஸான ஹியூமன்ஸு, சின்ன சின்ன உயிரினங்கள், பறவைகள் கூட பார்த்தீங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆகும். திஸ் டைப் ஆஃப் ஆட்டம் பாம்ஸ் were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during World War II. ஸோ ஜப்பானில் ஏற்பட்டுச்சு இல்லையா வேர்ல்டு வாரில் ஆட்டம் பாம்ஸ், இந்த ஆட்டம் பாம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு do you know கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் வால்ட் இஸ் த யூனிட் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டு மெஷர் த எனர்ஜி ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல். ஸோ எலக்ட்ரான் வால்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற எனர்ஜி ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் வால்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி ஆஃப் 1 electron volt is electron when it is accelerated with an electric potential of 1 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 electron volt equal to 1.602 into 10⁻⁻19 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனர்ஜினால ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 million electron volt equal to 1 MEV, அதாவது மில்லியன் இல்லையா, ஸோ அதனால் எம்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 M electron volt equal to 10⁻6 electron volt மெகா எலக்ட்ரான் வால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The energy released in a nuclear fission process is about 200 மெகா எலக்ட்ரான் வால்ட், மில்லியன் எலக்ட்ரான் வால்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்டு. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் இன் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸஸ் அபவுட்னு கொடுத்துட்டு 200 மெகா எலக்ட்ரான் வால்ட்டு, 400, 300, 500 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கொஷின்ஸாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது நம்மளே வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்கும், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்மளே வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.